அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம். அதாவது வீட்டுக்கு வந்து இந்த பிஎல்ஓ வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மில் வந்து நம்மளுடைய பெயர் இருக்கும், புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்கும், உங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அது எந்த ஸ்கூலில் ஓட்டு போடுறீங்க அதுங்கிறது இது இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் டீச்சர் வீட்டுக்கு வருவாங்க, அதாவது பிஎல்ஓ. அவங்க வந்து ஃபார்ம் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 நாள் கழித்து மீண்டும் திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டத டீச்சர்ஸ் வந்து வாங்கிட்டு போய் அவங்க சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணிக்குவாங்க. சரி, அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கமாக பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட் ஒன், பிறந்த தேதி. நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க அப்படிங்கிறத இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் எண். ஆதார் எண்ணை இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது கைபேசி எண். அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோன் நம்பரு. அடுத்தது தந்தை பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டை எண். உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அல்லது அம்மாவுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் இங்கே தாயாரின் பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அல்லது துணைவியாரின் பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபார்ம் 2 இங்கே கீழே இதை ஃபில் பண்ணணும். இது வந்து 2002 சிறப்பு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் இந்த காலத்தை பார்த்து ஃபில் பண்ணலாம். இல்லை எங்கள் பேர் இல்லை அப்படின்ட்டா இல்லைன்னு எழுதிடலாம். அதுக்கு பதிலாக இந்தாண்ட இந்த ஃபார்ம் 3 மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் உங்களுடைய அதாவது புது வாக்காளராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 2002 வாக்காளராக இருக்க முடியாது. அவங்க அப்பா பேரோ அல்லது அவங்க அம்மா பேரோ அந்த இதை உறவுமுறை வச்சு இதில் ஃபில் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, அப்புறமே பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அவங்க பேர், உறவினரின் பெயர். இப்போ அப்பா பேர் இருக்குன்னா அப்பா, மாமனார்னால் மாமனார், உறவுமுறை கீழே எழுதிக்கணும். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர். அப்போ என்ன சட்டமன்ற தொகுதி இருந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ மேட்டூர் சட்டமன்ற தொகுதினா அதுக்கு முன்னாடி தாரமங்கலம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது, மேச்சேரிங்கிறது. இப்போ சட்டமன்ற தொகுதி என்ன வரும், தாரமங்கலம் வரும். அப்போ என்ன பாக நம்பர் இருந்துச்சு, அப்போ என்ன வரிசை நம்பர் இருந்துச்சுன்னு ஃபில் பண்ணி பிஎல்ஓ வந்து மறுபடியும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 5 நாள் கழித்து வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ.